ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் சார், நானும் 4வது தடவையாக லைசன்ஸுக்காக வரேன் சார். ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு லைசன்ஸுக்கு மறுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மேடம், 4 முறை நீங்கள் வந்தது வாஸ்தவம் தான். நானும் 4 முறையும் ஒரே கேள்வி தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட சரியாக சொல்லலை. என்ன சார், திருப்பி இன்னொரு தடவை அந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் ஒரு மலைப்பாதையில் வண்டியில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இறங்கி வரீங்க. ரோடில் வலதுபுறம் ஒரு வயசானவர் இருக்கார், இடதுபுறம் ஒரு பையன் இருக்கான். ரோடோட வலது மூலையில் ஒரு மரம் இருக்குது, இடது மூலையில் ஒரு பள்ளம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். சார், நானும் ஒவ்வொரு தடவையும் ஒருத்தர் மேலே இடிப்பேன்னு சொன்னேனே சார். முதல் வாட்டி அந்த வயசானவரை சொன்னேன், 2வது தரம் அந்த சின்ன பையனை சொன்னேன், 3வது தரம் மரத்து மேலே மோதுவன்னு சொன்னேன், 4வது தரம் பள்ளம்னு சொன்னேன். 4 ஆன்சரும் சொல்லிட்டேன் சார். அப்புறம் என்ன தான் செய்யறது? ஏம்மா, ஒரு தடவையாவது பிரேக் பிடிப்பேன்னு சொன்னியாம்மா நீ? என்னங்க, இந்த காணும் பொங்கலுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட எதுவும் பிளான் இல்லையா? எங்கேயும் போகலையா? ஃப்ரெண்ட்ஸு யாரும் கால் பண்ண காணோம்? என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வருஷம் ஃபேமிலி கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்டி. என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க. ஹலோ, என்னடா மச்சான் பண்ணுற? என்ன பண்ணுறேன், ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்கூலில் டீச்சர், ரோஷினி, உங்கள் அப்பா பேர் என்ன? மகேஷ் டீச்சர். அம்மா பேர்? அனுஷா டீச்சர். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் செய்வார். ஒரு வீட்டில் கணவன் மனைவி, ஹாய் செல்லம், நீ மேக்கப்பே இல்லாட்டி கூட ரொம்ப அழகாக தான் இருக்க. அப்படியாங்க, எனக்கும் உங்களை பார்த்து அப்படி சொல்லணும் தான் ஆசை. ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணுறது? பரவாயில்லம்மா, நான் இப்போ உங்ககிட்ட போய் சொல்லலை, அது மாதிரி நீயும் சொல்லு. ஒரு வேலையில் கூட அம்மாடின்னு சொன்னால் இன்னும் நிறைய வேலை இருக்குதுன்னு அர்த்தம். அப்பாடா அப்படின்னு சொன்னால் அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.